அனைவருக்கும் வணக்கம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் லக்னம் முதல் 12 வீடு அப்படிங்கிற தொடர் காணொலியோட கடைசி காணொலி 12ஆம் வீடு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மிக மிக ஒரு முக்கியமான காணொலி. லக்னத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளவு 12க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முடிவை குறிக்கக்கூடியது 12ஆம் வீடு. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய என்னென்ன தத்துவங்களை, ஒரு ஜாதகத்தினுடைய 12ஆம் வீடு என்னென்ன தத்துவங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்க போகிறது, அங்கிருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது, என்னென்ன லூஸ் பண்றோம், அங்கிருந்து வரக்கூடிய சிக்னிபிகன்ஸ் ஆஃப் 12th ஹவுஸ், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லா கிரகங்களும் 12இல் அமர அவர்கள் என்ன நன்மை தீமையை நமக்கு செய்ய காத்திருக்கிறார்கள், அதையும் இன்னைக்கு பார்க்க போறோம். தொடர்ந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாகவும் தெரிவிங்க. 12ஆம் வீடு அயன சயன போக சுகஸ்தானம், விரயஸ்தானம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காதலுக்கு, காமத்திற்கு மிக முக்கியமான ஸ்தானம். உங்களுடைய இன்டிமசி லைஃப் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய விரயம், அதாவது சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம சேர்த்து மட்டும் வச்சுட்டு இருக்க போறோம் இல்லை, விரயம் தான் பண்ண போறோம், செலவு தான் பண்ண போறோம். அந்த விரயம் எப்படிப்பட்ட விரயமாக இருக்கும்? அது காதல் விரயமாக இருக்கலாம், பொருள் விரயமாக இருக்கலாம், நேர விரயமாக இருக்கலாம். வாழ்க்கையே விரயம் தானே பண்றோம், நம்ம வாழ்க்கையே செலவு பண்றோம். அந்த செலவு எப்படிப்பட்ட செலவு, இதைத்தான் 12ஆம் இடம் குறிக்க போகுது. அதாவது முதலில் செலவு, நீங்க என்ன மாதிரியாக விரயம் பண்ண போறீங்க, நீங்க என்ன மாதிரியாக கிரயம் பண்ண போறீங்க, அதாவது எப்படிப்பட்ட சொத்துக்களை சேர்க்க போறீங்க, நல்ல சொத்துக்களா, பெருகக்கூடிய சொத்துக்களா, பெருகாதா, நஷ்டமா போயிடுமா, அது உங்க காலத்துல பெருகுமா, உங்களுடைய பிள்ளைகள் காலத்துல பெருகுமா, வில்லங்க சொத்தா இருக்குமா, இது எல்லாமே 12ஆம் இடத்துல இருந்து வரும். உங்களுடைய நோயினுடைய தன்மையை குறிப்பதற்கும் 12க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நான் 11ஆம் இடம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 5ஆம் இடத்தோட கனெக்டிவிட்டி பண்ணி நிறைய சொல்லியிருந்தேன். சில வீடுகளை தனிச்சு சொல்லவே முடியாது, அதுக்கு அந்த இன்னொரு வீட்டையும் சேர்த்து எடுத்து சொன்னாதான் பலனாக இருக்கும். அந்த வகையில 6ஆம் இடம்ங்கிறது நோய், வம்பு வழக்கு, கடன் எல்லாமே இருக்கும். அதனுடைய தன்மை, அதற்காக ஆகக்கூடிய செலவு, அதனால் நீங்க அடையக்கூடிய தண்டனை, இதெல்லாம் 12 குறிக்கும். நோய்க்கான செலவு, பாவம் பாவத்திற்கான தண்டனை, குற்ற செயல் அதுக்கான சிறை தண்டனை, இது எல்லாமே 12ஆம் இடம் குறிக்கும். ஒருத்தருக்கு சிறைப்படக்கூடிய தன்மை இருக்கா அப்படிங்கறத 12ஆம் இடம் குறிக்கும். உங்களுடைய அயன சுகம், அதாவது படுக்கை சுகம், தூக்கமும் இன்க்ளூடட் தான். எப்படிப்பட்ட தூக்கம் இருக்கும், இன்டிமசி லைஃப் எப்படிப்பட்டதா இருக்கும், எப்படிப்பட்ட காதல் காமத்திற்குடையவர்களாக நீங்க இருக்க போகிறீங்க, இது எல்லாமே 12 தான் சொல்லும். வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கா, பாசிட்டிவான வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கா, அல்லது வெளிநாட்டுல போய் நீங்க கஷ்டப்படுவீங்களா, அல்லது சிறைப்படக்கூடிய தன்மை இருக்கா. வெளிநாட்டிற்கு சென்று சிறைப்படுவதுங்கிறது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்ஸ். அதே எல்லாமே 12ஆம் இடம் தான் சொல்லும். உங்களுடைய நோயினுடைய தன்மையும் பாதிக்கு பாதி 6ஆம் இடம் எவ்வளவு சொல்லுதோ அதுல பாதியே 12ஆம் இடமும் சொல்லும். 12ஆம் இடம் 6ஆம் இடத்தை தூண்டும், 6ஆம் இடம் 12ஆம் இடத்தை தூண்டும். ஆக இந்த 2 வீடுகளையும் தனிச்சும் எடுக்க முடியாது. ஸோ அந்த வகையிலும் 12ஆம் இடம் செய்யும். எப்படிப்பட்ட சொத்துக்களை வாங்க போறீங்க, அது அரசு ஒத்துட்டு வாங்க போறீங்களா, அது அரசு ஒத்துக்காத சொத்துக்களா, அல்ல வில்லங்கம் இருக்கா, நல்ல சொத்துக்களா, அல்லது ஏதாவது சாபம் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அந்த மாதிரியான சில எல்லாம் சொல்லுவாங்க. பிரேத தோஷம் இருக்கு, மாந்தி தோஷம் இருக்கு, இந்த வீட்டுல சில இடங்கள்லாம் அப்படிப்பட்டு கூட அமையும். அந்த மாதிரியான ஏதாவது தோஷங்களோட சொத்துக்கள் அமைஞ்சிருமா, இது எல்லாத்தையுமே உங்களுடைய 12ஆம் இடம் சொல்லும். சரி, 12ஆம் இடம் என்னென்னலாம் சொல்லும் அப்படிங்கறத இப்ப பார்த்துட்டோம். ஒரு கிரகங்கள் இருக்க என்ன நடக்கும், அல்லது என்ன அந்த கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சூரியன் 12ஆம் இடம், லக்னத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது பெருசா சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சாயா கிரகம், அது மறைஞ்சு போச்சுன்னா அது வேற. ஆனா நம்ம ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான 4 கிரகங்கள் சூரிய சந்திரனும் குரு சுக்கிரனும். ஏன்னா சூரிய சந்திரர்கள் உங்க ஜாதகத்தினுடைய ஒளித்தன்மை, உங்களுடைய ஆத்மாவினுடைய ஒளி, உங்களுடைய தேகத்தினுடைய ஒளி, வாட் இஸ் யுவர் ஆரா, இது ரெண்டையும் சொல்லிடும். இது உங்க ஆத்ம பலத்தையும் உங்களுடைய உடல் தேக பலத்தையும் சொல்லிடும். சுக்கிரனும் குருவும் நீங்க என்ன சம்பாதிக்க போறீங்க, எப்படி செலவு பண்ண போறீங்க, என்ன மாதிரி வாழ போறீங்கன்னு சொல்லிடும். இதை வச்சுதான் சனியினுடைய கர்மா என்ன, அதை நீங்க எப்படி எல்லாம் கழிக்க போறீங்க அப்படிங்கறதும் வரும். ஆக இந்த 4 கிரகங்கள்ல எந்த கிரகம் 12ல போய் உட்காந்தாலுமே பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது. பர்டிகுலரா சூரியனை சொல்லவே முடியாது. ஆத்மாவிற்கு ஒளி தரக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்தில் சென்று மறைவது சிறப்பு அல்ல. இதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. அவர் அங்கே ஆட்சி உச்சம் அடைந்தாலோ, பௌர்ணமியா இருந்தாலும் அங்க தேக ஆரோக்கியம் குறையும். ஆனால் ஆத்மா ஒளி ஓரளவுக்கு இருக்கும், அது சுபர் வீடாக இருக்கும் பட்சத்துல. 12ஆம் வீட்டுல ஒரு துலா லக்னம், 12ல சூரியன், ஆனா இவங்க மீன ராசின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பௌர்ணமி யோகம் ஆக்டிவேஷன்ல இருக்க பிறந்திருக்காங்க. உத்திரட்டாதியா இருந்தாதான் கரெக்டான
அதாவது பூர்ணமான பௌர்ணமின்னு வரும். பட் வேற நட்சத்திரங்களா இருந்தாலும் புரட்டாதியா இருந்தாலோ ரேவதியா இருந்தாலும் பௌர்ணமி யோகம் ஆக்டிவேஷன்ல இருக்கும். அப்ப சந்திரனுடைய ஒளி இந்த சூரியனுக்கு கிடைக்கும். அப்போது ஆத்ம ஒளி குன்றி இருக்காது. அல்லது குரு அங்கிருந்து பார்த்தாருன்னா அப்பொழுதும் சூரியன் வலுவாக இருப்பார். இது மாதிரியான அமைப்புகள் இல்லாத தனிச்சு சூரியன் அங்கே இருப்பதோ கெட்டு போய் சூரியன் அங்கே இருப்பதோ கண்டிப்பாக சிறப்பாகாது. செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப குறைச்சிடும், குழப்பவாதியாக ஆக்கிவிடும், ரொம்ப டிபெண்டா ஆக்கிடும், எந்த முடிவுகளையும் தனித்து எடுக்க முடியாத தன்மையை கொடுத்து விடும். லக்னம் ஒளியா இருக்கணும், 12ஆம் இடம் ஒளியாக இருந்து பெரிய நன்மை ஒண்ணும் இல்லை. ஆயினும் சில நிலைகள்ல இவர் இங்கே ஆட்சி உச்சம் அடைந்து அல்லது இதே போல் சுபர் தொடர்புலாம் பெற்றிருந்தார்னா வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று நன்றாக வாழக்கூடிய தன்மையை கொடுக்கும். சோ அந்த வகையில சூரியன் 12ஆம் இடத்துல இருப்பது 50-50 தான் நம்ம வந்து பலன் எடுக்க முடியும். சந்திரன் 12ஆம் இடம், இதுவும் கிட்டத்தட்ட நான் அங்க சொன்ன மாதிரிதான். ஆனா சந்திரன் பௌர்ணமியாகவோ அல்லது வந்து வளர்பிறை சந்திரனாக பஞ்சமி திதியை தாண்டி இருந்தோ கண்டிப்பாக 8ஆம் இடமும் சுபத்துவமாகி 12 சந்திரன் இருந்தால் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு சென்று நன்றாக வாழக்கூடிய தன்மை கொடுக்கும். 8-12 ரெண்டுமே சுபத்துவம்னா வெளிநாட்டுக்கே அமைச்சிரும். இல்ல அவருக்கு வந்து 12 மட்டும்தான் சுபத்துவம், 4 கெட்டு போய் தான் இருக்கு அல்லது 8 கெட்டு போய் தான் இருக்குன்னா வெளி ஊருக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அல்லது வெளி மாநிலம், இப்ப தமிழ்நாட்டுல பிறந்தவங்க வந்து கர்நாடகால வாழ்றது, கன்னடிகாஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து அவங்க பரம்பரை அப்படியே செட்டிலே ஆயிடுவாங்க. நாங்க ஒரு ரொம்ப காலமா இங்கதான் இருக்கோம், எங்க அப்பா காலத்துல இருந்து இங்கதான் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான அமைப்புங்கிறது உண்டு. 8-12 சுபத்துவம் அல்லது 4 கெட்டு போய் 12 மட்டும் சுபத்துவமா இருக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான ஒரு தன்மை கொடுக்கும். அங்கேயே தேய்பிறை சந்திரனாக இருப்பது பாவிகளோடு சேருவதெல்லாம் அட்மோஸ்ட் வந்து நம்மள பயங்கரமா காயப்படுத்துரும். எப்படி ஆத்ம ஒளியை சூரியன் 12ல இருக்கும்போது கெடுக்குமோ அதே போல உங்க மைண்ட், சந்திரன் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மனதை குழப்பி விடும், மன நோய் கொடுக்கும். அங்கே வந்து கேதெல்லாம் காம்பினேஷன்ல இருந்தா பைத்தியம் பிடிக்க வச்சிடும், டிப்ரெஷன்ல. சும்மாவே 12ல சந்திரன் இருந்தா அது வந்து டிப்ரெஷன்ல ரொம்ப சீக்கிரம் அவங்க டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப யோசிக்குவாங்க. சந்திரன் ஸ்ட்ராங்கா இருந்தாலே அவங்க வாண்டடா, நான் சொல்லுவேன், நீங்க வாண்டடா ஓவர் திங்கிங்க கட்டுப்படுத்துங்க. உங்க மைண்டை வந்து ஆக்குபைடா வச்சுக்கோங்க, ஃப்ரீயா விடாதீங்க. அதனுடைய மன வேகம் உங்களை வந்து டிப்ரெஷன்ல கொண்டு போயிடும்லாம் நாங்க சொல்லுவோம். அங்க போய் ராகு கேது சனி மாதிரியான கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும் போது தெளிந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மை, அயன சயன போகம் கெடுவது, சரியான தூக்கம் இல்லாத தன்மை, அதனால வரக்கூடிய மனநோய், இது எல்லாத்தையுமே சந்திரன் கொடுத்துருவார். சந்திரன் வந்து ஒரு 40% தான் பாசிட்டிவ், 60% நெகட்டிவ் தான். அந்த 40%மே அவர் நல்ல நிலைமையில அங்க இருக்கணும், சுபர் தொடர்போடு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் பாசிட்டிவ் சொல்ல முடியும். அடுத்ததாக செவ்வாய் 12 இருக்கிறது எந்த வகையிலுமே சிறப்புன்னு சொல்ல முடியாது. செவ்வாய் வந்து ஒரு பாவக்கோள். இவர் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பூமி சார்ந்த சிக்கல்கள், சகோதரத்துவம் சார்ந்த சிக்கல்கள், ரத்தம் சார்ந்த சில நோய்களை கொடுக்கக்கூடிய தன்மை, நீங்க வாங்குற இடங்கள்ல பூமிகள்ல வீடுகளில் எல்லாம் சொத்துக்கள் தகராறான சொத்துக்களாக வாங்கி போடக்கூடிய தன்மைன்னு ஏகப்பட்ட சிக்கல்களை கொடுப்பார். செவ்வாய் 12ல் இருப்பது கோபத்தை அதிகரிக்கும். கோவமா தவறுகளை சட்டுன்னு அவங்களுக்கு வந்து அங்க கெட்டு போன செவ்வாயோட இதே சனி ராகு காம்பினேஷன்லாம் அமைஞ்சு செவ்வாய் தசை நடப்புல வந்தோம்னா கண்டிப்பா ஏதாவது பெரும் குற்றம், பெரும் அரசு குற்றம் செய்து அரசு தண்டனை பெற்று தரும். சூரியனும் இதை செய்வாரு, செவ்வாயும் இதை செய்வாரு. செவ்வாய் சூரியன் சனி 3 பேர்ல யாரு தனிச்சு இருந்தாலும் இவர்களோட மேலும் பாவிகள் சேர்ந்து இருந்தாலும் கண்டிப்பா கொண்டு போய் ஜெயில தள்ளுற அளவுக்கு போலீஸ் படி ஏற வைக்கும். அவர் எங்கேயாவது சுபர் தொடர்பு இருந்ததுன்னா வார்னிங்கோட போகும். பாவிகள் தொடர்போ இல்ல அவங்களோட தொடர்ந்து தசையோ வந்ததுன்னா கைதி ஆக்கிடும். தசையே ரொம்ப லாங் தசை, சனி அங்க கெட்டு போய் இருந்து செவ்வாய் தொடர்பு ராகு தொடர்பு எல்லாம் கிடைக்குது, ராகு தசை சனி தசை நடக்குதுன்னா ஆயுள் தண்டனை கைதியா உள்ள கொண்டு போய் போட்டுரும். துணிஞ்சு பாவச் செயலை குற்றச் செயலை பயம் இல்லாமல் செய்ய வைக்கும் வேலையை செவ்வாய் தான் செய்வார். ரொம்ப லாங் டேர்மா வெளிநாட்டுல போய் அரசு, அதாவது நல்லாவே வளர்ந்துட்டு இருப்பான் பையன், திடீர்னு வந்து ஏதோ ஒரு பெரிய தவறு பண்ணி ஜெயிலுக்கே போய் தான் ஆகணும், ஜெயில இருந்தே தான் ஆகணுங்கிற அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிடுவான். எங்க தப்பு நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இதுவாதான் இருக்கும். இவங்களுக்கு முன்னாடியுமே அந்த எண்ணம் இருந்திருக்கலாம், ஆயினும் லக்னத்தினுடைய ஒளி வேற ஏதாவது அவங்களை காப்பாத்திட்டு இருக்கும். அதே தசாபத்தில் நடப்புல வந்துன்னா ரொம்ப கஷ்டம். ஆக செவ்வாய் 12ல் இருப்பது எந்த வகையில சிறப்பில்லை. அவருக்கு சுபர் தொடர்பு கிடைச்சாலுமே கூட அங்க அது சிறப்பில்லை. பாவிகள் கிடைச்சா சுத்தம், சோழி முடிஞ்சுதான். அதனால கண்டிப்பாக செவ்வாய் 12ல் இருப்பது நன்மை அல்ல. புதன் 12ல் இருப்பது, புதன் வந்து 12 புதனுக்கு மறைவு கிடையாது. அந்த வகையில புத்திசாலித்தனத்தை கொடுப்பார். அவரும் வெளியூர் வெளிநாட்டுக்கு நகர்த்தக்கூடிய வேலையை செய்வார். 12ங்கிறது நான் ஆல்வேஸ் சொல்லியிருக்கேன், வெளி இடம் வெளிநாடு, இது நீங்க அது வேற. சோ அந்த வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மையை வந்து 12 வந்து கண்டிப்பா கொடுக்கும். சோ அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4, 8, 12ங்கிறது வந்து மோட்ச திரிகோணம்.
12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்து இந்த மாதிரியான ஒரு சுபர் தொடர்பெல்லாம் கிடைச்சதுன்னா அந்த மோட்ச திரிகோணம் வலுத்து இருக்கிறவர்களுக்கு, அவங்க உங்க சொந்த ஜாதகத்துக்கு வலுத்தாலும் சரி, அல்லது வந்து உண்மையிலுமே காலபுருஷனுடைய மோட்ச திரிகோணம் வலுத்தாலுமே உங்களை வெளியூர் வெளிநாட்டிற்கு நகர்த்தும். ஸோ அங்க அந்த 12 வலுக்கும் பொழுது உங்களுக்கு 4 அல்லது 8 ஏதாவது ஒன்று கண்டிப்பா சுபத்துவமா இருக்கணும். அப்பதான் வெளிநாடு கிட்டும். இல்லைன்னா வெளியூர், அதாவது சென்னையில பிறந்தவங்க கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆகுது, கோயம்புத்தூர்ல பிறந்தவங்க சவுத் தமிழ்நாடு திருநெல்வேலியில போய் செட் ஆகுது, இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். எனினும் புதன் 12ல இருப்பது நல்ல அறிவை கொடுக்கும். 12ல புதன் இருந்தா ஞானம் வந்து பிறக்கும். ஸோ அந்த வகையில புதன் 12ல இருக்கிறத நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. கம்ப்யூட்டர் துறை, எங்களை மாதிரியான ஜோதிடர்கள், ஞான ஒளி தேவைப்படக்கூடிய எல்லா வேலைகளையும் முன்னேற்றம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி துறையில வந்து பூம் ஆகுறது, பினான்ஸ் நல்லா தெரிஞ்சு பினான்ஸ் துறையில வந்து முன்னாகிறது, ஆடிட்டிங் படிக்கிறது, அக்கௌண்டிங் படிக்கிறது, பேங்க்ல வேலை பார்க்கறது, இது எல்லாமே 12ல இருக்கக்கூடிய புதன் கொடுப்பார். ஸோ புதன் வந்து ஓரளவுக்கு நன்மை தான். அடுத்ததாக குரு. சுபர்கள்ல புதன்னா கொஞ்சம் பரவாயில்ல, குரு 12ல இருக்கிறது நன்மை இல்லை. ஏன்னா குரு வந்து நமக்கு நிறைய நல்லது செய்ய கடமைப்பட்ட ஒரு கிரகம். அவர் போய் 12ங்கிறது மறைவு. புதனுக்கு தான் 12ல மறைவு கிடையாது. குருவுக்கெல்லாம் 12 கண்டிப்பான மறைவு தான். ஸோ அவர் அங்க போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா ஆத்ம ஒளி குறையும், அகெயின் ஆத்ம ஒளி குறையும், தைரியம் இருக்காது, ஒரு அகண்ட அறிவை கொடுக்க மாட்டார். ஒரு குரு வந்து சுபத்துவமா இருக்கிறதுங்க பேசிக்ங்க. விஸ்டம் கொடுக்கணும், ஒழுக்கம் கொடுக்கணும், எல்லாமே குரு தான். ஒழுக்கமற்ற தன்மைகளை கொடுத்துருவாரு. தைரியமா இந்த ஒழுங்கீனமான வேலைகள் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்களை வந்து தைரியமா செய்யறதுக்கான இதை வந்து செவ்வாய் கொடுப்பது போல தடுக்கிறதுக்கு குரு இல்லை. அதனால அப்பயுமே இது வந்து சின்ன சின்ன குற்றங்கள், பட் குற்றங்கள் தான். அந்த குற்றங்களை செய்யறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாதிரியான ஒரு அமைப்பாயிடும். அறிவை விருத்தி பண்ண வேண்டிய ஒரு ஆசை இல்லாத தன்மை இதெல்லாம் போயிடும். சில இடங்கள்ல குரு அங்கே ஆட்சி உச்சம் அடைந்திருக்க நன்மைகள் தரும். கண்டிப்பாக குரு ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டாரு. இப்ப வந்து ஒரு மேஷ லக்னம் 12ல வந்து குரு ஆட்சி அப்படின்னா அவங்க மீனத்துல குரு ஆட்சியா இருக்கவங்க வெளியூர் வெளிநாடு போவாங்க. கண்டிப்பா வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் முன்னேற்றம் அடைவாங்க. சோ அது மாதிரியான தன்மைகளை குரு 12ல இருக்க கொடுப்பார். இது விதிகளுக்கு உட்பட்டது. அடுத்ததாக சுக்கிரன் 12ஆம் இடம். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மானுட வாழ்க்கைக்கு தவறுன்னு சொல்லக்கூடிய அமைப்பாக தெரியல. அவர் வந்து அது ஒரே ஒரு நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அயன சயன போக சுகஸ்தானம். ஸோ வந்து தன் சுகத்திற்காக என்ன வேணா பண்ணலாம். அதீதமான பெண்கள் மேல ஈடுபாடு, தாம்பத்தியத்தின் மேல ஈடுபாடு, அது ஆண் பெண் யாராக இருந்தாலுமே காதல் காமத்தின் மேல அதீத ஈடுபாடு கொண்டு வந்துடும். ஸோ இது நடப்புல இருக்கு அப்படின்னா காதல் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அது வரைக்கும் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பட் அதை தாண்டி போறது, இல்ல தன் சுகத்திற்காக என்ன வேணா பண்ணலாம், அது தவறான முறையில இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற தன்மையெல்லாம் சில இடங்கள் அவர் கொடுக்கவே செய்கிறார். அவருக்கு அங்க அந்த ரொம்ப சுபத்துவம் ஆகாம ஏதான ஒரு பேலன்ஸ் இருந்துருச்சு அப்படின்னா தென் இட் வில் ஒர்க் பெட்டர். அது வந்து கண்டிப்பாக இருப்பது சிறப்பு. பட் அதர் தேன் தட் ஓரளவுக்கு ஸ்டேபிளா உச்சம்லாம் அடையாம அல்லது நீச்சம்லாம் அடையாம ஒரு மாதிரி ஸ்டேபிளா 12ல இருந்தது அல்லது ஆட்சி அடைவது, உச்சம் அடைஞ்சா கூட ஓகே தான். பாவிகள் வீட்டுல இருக்கிறது வந்து சில இடங்கள்ல சிக்கல்களை கொடுக்கும். பட் அதர் தேன் தட் 12ல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான ஒரு வாழ்க்கையாகவே கொடுப்பாரு. நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், நல்ல பர்ஃப்யூம், நல்ல ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், போன் வாங்கணும், நிறைய. இது எல்லாமே வந்து லக்ஸரியான வாழ்க்கை. இன்னைக்கு காலகட்டத்திற்கு ஒரு 70 to 80% நான் பார்த்த வரை எல்லாருக்குமே இதுதான் ஆசை. கண்ணுக்கினே கணவன் அல்லது மனைவி, அது காதல் திருமணமாக இருப்பது சிறப்பு. எப்ப பாரு வெளில போகணும், சாப்பிடணும், லக்ஸரியா பண்ணணும், அது எல்லாமே லக்ஸரின்னு மற்றவர்களுக்கு காமிச்சிக்கணும். ஸோ இதுதான். ஸோ இது எல்லாமே வந்து அகெயின் அண்ட் அகெயின் என்ன சொல்றது காம்பினேஷன்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரி லைஃப் தான். ஸோ அந்த வகையில 12ல சுக்கிரன் இருக்கிறது பிரச்சனை இல்லை. காதல் திருமணம், கலப்பு திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். அவர் அங்கே ஓரளவுக்கு வலுவாக இருந்ததுனாலே போதும் தான். இட் இஸ் பெட்டர், இட்ஸ் குட். ஸோ நோ ப்ராப்ளம். சுக்கிரன் 12ல இருப்பது இந்த காதல் காமம் மட்டும் அளவா அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவ் தான் இன்னைக்கு காலகட்டத்தை பொறுத்த வரையில். அடுத்ததாக இருக்கக்கூடியவர் சனி. சனி 12ல இருக்கிறது சிறப்பு கிடையாது. ஏன்னா சனி வந்து தூக்கத்தை கெடுத்துருவார், ஒழுங்கா தூங்க விட மாட்டார், கண் பிரச்சனைகளை கொடுத்துருவார். கண்ணு வந்து கண்டிப்பாக கருவளையம் மாதிரியான அமைப்பு, சரியான தூக்கம் இல்லாம போறது, தூக்கம் இல்லாதனால முடி கொட்டுறது, சொட்டை ஆகுறது, அதாவது அழகை கெடுப்பார், தூக்கத்தை கெடுத்து அதனால அழகை கெடுப்பார். கண்ணுல கருவளையம் வந்து அவங்களுக்கு ஆல்வேஸ் இருக்கும், என்ன பண்ணி அதை கிளியர் பண்ண முடியாது. அது வந்து முடி வந்து ரொம்ப கொட்டி ரொம்ப சீக்கிரமாகவே முடி இல்லாத தன்மையை வந்து கொடுத்து விடும். அதுவும் வந்து பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல் வரிசை பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா அவர் அங்கிருந்து 2 பாப்பார் அப்படிங்கறனால அதுவுமே கொடுக்கும். கண்டிப்பாக தூக்கம் கெட்டு போகும். அயன சயன போக சுகம் நன்றாக இருக்காது, தாம்பத்தியம் சரியாக இருக்காது. இன்னைக்கு என்ன சொல்றது, இப்ப சுக்கிரனுக்கு என்ன சொல்லணும், அது அப்படியே டிரெக்ட் ஆப்போசிட் தான் சனி.
சரியான காதல் அமையாது. காதல் அமைஞ்சாலும் அது கை கூடாது. ஒன்னா இவங்க வேணாம்னு சொல்லிடுவாங்க, இல்ல அவங்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதன் மேல பெரிய ஈடுபாடு இல்லாத தன்மை, அல்லது இவர்களுக்கு ஈடுபாடு இருக்கும் போது பார்ட்னருக்கு அதுல ஈடுபாடு இருக்காது. அந்த மாதிரியான தாம்பத்திய சிக்கல்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை 12ல சனி இருக்கும்போது இருக்கு. 12ல ஒரு ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா கொஞ்சம் வெளியூருக்கு நகர்த்துவார். இது வந்து வெளியூர் தான், வெளிநாட்டுக்கெல்லாம் போகாது. ஏன்னா சுபத்துவமா இருந்தாதான் வெளிநாடு வரைக்கும் சென்று அங்கேயே, ஏன்னா 12 வந்து வெளிநாட்டு வாழ்க்கை, 11 வந்து அவங்களுக்கு அங்க கிடைக்க வேண்டிய வீசா. இது ரெண்டுமே சனி 11 12ல இருக்கும்போது கொடுக்க மாட்டாரு. அதனால இவர் என்ன பண்ணுவாரு, வெளி ஊருக்கு நகர்த்துவாரு. நீங்க அங்க ஃபிட் ஆகாத ஃபீலிங்லேயே இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா வெளிநாட்டுல இருப்பீங்க, வெளி ஊர்ல இருப்பீங்க. இந்தியாக்குள்ளதான், பட் வேற ஸ்டேட்டுக்குள்ள போறது, ஊர் மாறி வாழுவது, அந்த மாதிரியான தன்மைகளை கொடுப்பார். செலவுகளை கொடுப்பார், கொஞ்சம் கஞ்சத்தனத்தையும் சேர்த்தே கொடுப்பார். செலவு எதுக்கு செலவாகுதுன்னு தெரியாது, தண்டமா நிறைய செலவு போகும். கெட்ட பழக்கங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய தன்மை, அதாவது ஒரு சிகரெட் பிடிப்பதோ, ஆல்கஹால் அடிக்ஷனோ, அந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களுக்கு செலவு பண்ணலாம். இவங்க வந்து லக்ஸரிக்கு செலவு பண்ண மாட்டாங்க. பட் இந்த மாதிரியான போதை வஸ்துகள், இந்த மாதிரி தண்டம், இது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, தண்டம் தான். ஆனா அதுக்கு அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த தன்மையும் வந்து கண்டிப்பாக சனி வந்து 12ஆம் வீட்டில் இருக்கும்போது கொடுக்குறாரு. சனி 12ல இருக்கிறது சிறப்புலாம் கிடையாது. வேறாஸ் நம்ம கடைசியா கேது இது சொல்லும் போது இது ஒரு காம்பினேஷன் சொல்லுவோம். அந்த காம்பினேஷன் மட்டும் ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது சனி சுபத்துவம் பெற்றிருந்தால், ஆட்சி உச்சம் அடைந்திருந்தால் உண்டு. மேலும் மேலும் பிறவி வேண்டாம், பிறவி அறுக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையை கொடுப்பார். அதற்குண்டான வாழ்க்கை முறையும் கொடுப்பார். சனி திசை நடப்பில் வருவது உறுதி. இவருடைய வயது காலத்தில் சனி திசை வரும். அதுவும் +40ல இவங்களுக்கு சனி திசை வந்தே தீரும் அப்படிங்கிற கண்டினியூவேஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த தசாபுக்திகள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிறவி அறி நிலையை நோக்கி இவர்களை நகர்த்துவதற்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றபடிக்கு சனி 12ல இருக்கிறதுக்கு சிறப்புலாம் எதுவுமே சொல்ல முடியாது. கொஞ்சம் நாள்பட்ட நோய், அது பெருசா இட்ஸ் நாட் லைக் கண்டீஜியஸோ அல்லது வந்து ஃபேட்டலாவோ கண்டிப்பா இருக்காது. பட் கிரானிக்கல் இல்னஸ் வந்து கண்டிப்பா சனி கொடுப்பாரு 12ல இருக்கும்போது. கடைசியாக இருக்கக்கூடியவர் ராகுவும் கேதுவும். நிறைய இடங்கள்ல கேதுவும் ராகுவும் 12ல இருக்கிற சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. பட் உண்மையில when you do research, ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது அப்படி ஒன்றும் சிறப்பு இருக்கிறதாலாம் தெரியல. நான் ஏற்கனவே சொன்னதை போல குரு சனி மற்றும் கேது காம்பினேஷன் 12ஆம் இடத்திற்கு கிடைத்தால் அவர்களுக்கு பிறவி கிடையாது. கேது 12ல இருந்தாலே பிறவி கிடையாது அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுது. பட் அப்படி மட்டும் இல்லை, அவர்கள் அதற்கு உண்டான ஒரு வழிமுறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அடுத்தடுத்த பிறவிகள் அவர்களை மோட்சத்தை நோக்கி நடத்தும் அப்படிப்பட்ட ஒரு கர்மாவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேணா எடுத்துக்கலாம். அவங்களுக்கும் சனி சொன்ன மாதிரியே, கேது 12ல இருக்கும்போது சனிக்கு சொன்ன மாதிரியே கண்டிப்பாக தாம்பத்தியம் கிடும், அயன சயன போக சுகம் கிடும். இவர்கள் தான் வந்து மோட்சம் போவதற்கான வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் ஆச்சு இல்லையா? ஸோ அவர்களுக்கு இந்த லோகத்தின் எந்த சுகத்திலுமே இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் இன்டிமேட் லைஃப் அப்படின்னு கிடையாது. பெருசா பொருளாதாரம் சம்பாதிக்கணுங்கிறதோ அது ஒரு கடமையா செய்வாங்களே ஒழிஞ்சு, அவங்களுக்கு சம்பாதிப்பாங்க, கடமையா செய்வாங்க. பட் அது மேல பெரிய ஈடுபாடுலாம் இருக்காது. தனிச்சு அங்க கேது இருந்தார் அப்படின்னா சம்பாதித்து மேல கூட ஈடுபாடு இருக்காது. சனியும் கேதுவும் தனித்தனியாக இருந்தால் ஓரளவுக்கு சம்பாதிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அவங்க அங்க கெட்டு போயிருந்தாங்க, தனித்தனியா இருந்து கூட கெட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பாதிக்கிறது மேல ஆசை இருக்காது, குடும்பத்து மேல ஆசை இருக்காது. ஏன்னா கேதுவும் 3ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுவாரு, விச் இஸ் செகண்ட் ஹவுஸ். சனி 2ஆம் இடத்தை பாப்பாரு, குடும்பஸ்தானத்தை. ஸோ குடும்பத்திற்காக இவங்க சம்பாதிச்சு கொடுத்தாலும் அதில் பிரயோஜனம் இருக்காது. அவங்க அங்கே கெட்டு போயிருந்தாங்கன்னா சம்பாதிக்கணுங்கிற ஆசையும் இருக்காது. 2 தான் தனம், 2 தான் குடும்பம். இவங்க சம்பாதிக்கணும்னு ஆசையும் பட மாட்டாங்க, குடும்பத்தை விரும்பவும் மாட்டாங்க. குடும்ப கூட நேரம் செலவு பண்றது, குடும்பத்திற்காக பணம் செலவு பண்றது எதுவுமே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இவங்களுக்கு வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் விட்டுறணும் அப்படின்னு தான் இருக்கும். இதுல வந்து 2 வகை இருக்கு. ஒரு கர்மயோகி இருக்கான் அப்படின்னா அவன் தன் கர்மாவை செய்யணும், அதுக்குண்டான பலனை மட்டும்தான் எதிர்பார்க்க கூடாது. நீங்க எல்லாரும் என்ன புகழுங்க, நீங்க எல்லாரும் என்ன சூப்பர்னு சொல்லுங்க, நான் தான் செஞ்சிருக்கேன், நான் தான் இந்த வீட்டுக்கு கணவன், எல்லாருக்காகவும் நான் செஞ்சிருக்கேன், அல்லது நான் பெண் இருப்பினும் பாருங்க நான் எவ்வளோ வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன், இந்த வீட்டுக்காக உழைச்சிருக்கேன், இதெல்லாம் எதிர்பார்க்கிறவன் சரியான கர்மயோகி கிடையாது. ப்ராப்பரா இந்த சனி கேது குரு காம்பினேஷன் ஒருத்தருடைய 12ஆம் வீட்டுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், நேரடியா உட்காந்துருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. குரு எங்க இருந்தாவது பார்க்கலாம், சனி கேது மட்டும் இணைந்திருக்கலாம், இல்லது சனியும் கேதும் இணைந்து குருவை பார்க்கலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் 3ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வாங்க. 1963 பிறந்தவர்களுக்கு சனி கேது காம்பினேஷன் மகரத்திலும், குரு வந்து 12ஆம் இடமான மீனத்திலும் இருப்பாங்க. இவங்க எந்த ராசியில பிறந்திருந்தாலுமே இவங்களுக்கு இந்த பிறவி அறு நிலையை நோக்கி அவர்களுடைய வாழ்க்கை தள்ளி கொண்டிருக்கும். இவர்கள் டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு பிறவி அறு நிறைய கிடைத்து விடும். ஏன்னா இவங்களுக்கு மீனத்தோட அந்த தொடர்பு வரும். அதுதான் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. இது மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா, ப்ராப்பரான ஒரு மோட்ச கான்செப்ட் காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா அவங்க அந்த கர்மயோகத்தை வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் செய்வாங்க. இதுதான் கேது 12ல தொடர்பு கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நீங்க எடுத்துக்கலாம். பட் மற்ற எல்லாமே நெகட்டிவ் தான்.
பைத்தியம் பிடிக்கும். சந்திரன் கூட சேர்ந்திருந்தாருன்னா பைத்தியம் பிடிக்கும், தைரியம் இருக்காது, ஆசை இருக்காது. வாழ்க்கை அப்படிங்கிறதுல என் குழந்தைய நான் படிக்க வைக்கணும், என் மனைவியை நான் வாழ வைக்கணும், என் கணவனுக்கு நான் வந்து நன்மை புரியணும், என் குடும்பத்துக்கு நான் நல்லது செய்யணும், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், அதுக்காக சம்பாதிக்கணும். மணி இன்னைக்கு பேஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே பேஸ்ல வந்துடும். அந்த பேசிஸ் வந்து இவங்களுக்கு வந்து விளங்காது. அவங்க விளங்கிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. என்னத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். இது வந்து ஒரு போலித்தனமான சன்னியாசத்தன்மை தான். நீங்க சன்னியாசமே போகணும்னாலும் அது வந்து உன்னுடைய கடமைகளை முடிச்சாதான் போக முடியும் தான் இதிகாசங்களும் புராணங்களும் எல்லாமே சொல்லுது. இவங்களுக்கு வந்து கிடைக்கிறது ஒரு போலித்தனமான ஒரு சன்னியாசம், பொறுப்பை துறப்பதற்கான சன்னியாசம். இது வந்து வாழ்க்கையை துறப்பதற்கான சன்னியாசம் இல்லை. ஸோ இது பாசிட்டிவிட்டியும் கிடையாது. அயன சயன போக சுகமும் நல்லா இருக்காது. ஒரு நல்லா இருக்கக்கூடிய 12ஆம் இடத்த ஜாதகத்தோட இப்படி ஒரு ஜாதகத்தை இணைத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டைவர்ஸ்ல போய் முடியும். ஏன்னா அவங்களுடைய இன்டிமேட் வாழ்க்கை நல்லா இருக்காது. ஸோ அந்த வகையில கேது ஆன் கண்டிஷன்ஸ் 12ஆம் இடத்துல ஒரு 30% தட்டு நான் மோட்சம் போகணும்னு விரும்பக்கூடியவங்களுக்கு நன்மையும், மற்ற 70% 12ல இருக்கக்கூடிய கேது கெடுதலையுமே கொடுக்கிறார். ராகு 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் குற்ற செயல்களை புரிய தூண்டுகிறார். ட்ரக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவார். ஆல்கஹால் அடிக்ஷன் எல்லாம் தாண்டி ட்ரக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவார். எதை வேணா செய்யலாம். அது ராகு திசையெல்லாம் நடப்புல வந்துச்சுன்னா எனக்கு இஷ்டம்னா நான் என்ன வேணா செய்வேன், நீ யார் என்ன கேட்கறதுக்கு தான் இருக்கும். இங்க நீங்க சந்திரன் தொடர்பு கொண்டாலும் அப்படிதான் இருக்கும், சுக்கிரன் தொடர்பு கொண்டாலும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே இன்டிமேட் லைஃப், காதல் காமத்தை தூண்டி விட்டுருவாங்க. சரி, புதன் தொடர்பு கொண்டான்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. ஆனா தன்னுடைய சுகத்திற்காக எனக்கு இன்னைக்கு பைசா வேணா நான் உன்னை எப்படி ஏமாற்றி சம்பாதிக்கலாம், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஒரு 20 ரூபா பொருளை 100 ரூபான்னு விற்கிறதுக்கு இவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதை வந்து பாசிட்டிவ்னு எப்படி எடுக்க முடியும்? பைசா வருது, ஆனால் அது நல்ல முறையில் வருதா? அதனால தண்டனையும் அனுபவிப்பாங்க. அரசு குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்களை ரொம்ப கவலையே இல்லாம மனசுல பயமே இல்லாம செஞ்சிருவாங்க. ஸோ எந்த வகையிலையும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நன்மை தரக்கூடியது அல்ல. அல்லது அதனால வந்து எனி கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப சுபர் தொடர்பு ஏதாவது கிடைத்தால் மட்டுமே, அதாவது குரு தொடர்பு கிடைத்தால் மட்டுமே அங்க ராகு வந்து பெட்டரா இருப்பார். புதன் தொடர்பு அகைன் குரு எங்க இருந்தாலும் பார்த்து புதனோட ராகு 12ல இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஓகே, இல்லைன்னா அதுவுமே ஓகே கிடையாதுதான். மற்ற எந்த கிரகம் தொடர்பு கொண்டாலும் பாவ செயல்களை தான் செய்ய வைக்கும். அது வந்து கேட்டகரி வைஸ் கேட்டகரி மாறும். சனி ராகு செவ்வாய் காம்பினேஷன் இருந்ததுன்னா இவன் கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது இப்படி போயிடுவான். இதுவே சுக்கிரன் ராகு காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா விபச்சாரம் போன்ற தொழில்களை வைத்து செய்வது, அதுல வந்து ஒரு பயமே இல்லாமல் இருப்பது, மற்றவர்கள் பணத்தை திருடுவது அப்படிங்கறதெல்லாம் வந்து சுக்கிரன் ராகு காம்பினேஷன். சந்திரன் ராகு காம்பினேஷன்ல வந்துடும். அடுத்தவர்களை இவங்க பைத்தியம் ஆயிடுவாங்க, இல்லை இருக்கவனை பைத்தியம் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த வகையிலும் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்னு சொல்லவே முடியாது. ஸோ 12ல் ராகு இருப்பது எந்த வகையிலுமே நன்மை அல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 12ஆம் வீடினுடைய சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் கிரகங்கள் அங்கே இருக்க நமக்கு தரக்கூடிய நன்மை தீமைகளை நம்ம வந்து பார்த்திருக்கோம். லக்னம் முதல் 12 வீடுகளினுடைய தொடர் காணொலி இதோடு முடிவடைகிறது. மீண்டும் சனி பெயர்ச்சி மற்றும் குரு ராகு பெயர்ச்சியினுடைய விவரமான, ஏன்னா நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம், பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. சனி பெயர்ச்சி நடக்க போகுது, அதனால அதனுடைய தெளிவான விவரமான காணொலிகளை தொடர்ந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ராசிக்கும் வித் லக்னா காம்பினேஷன்ஸ் கொடுக்க காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி.